அன்பு மாணவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். உங்களையெல்லாம் மீண்டும் ஒருமுறை இணைய வகுப்பின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வகுப்பில் குயில் பாட்டு என்ற நூலில் இருக்கக்கூடிய குயில் என்ற தலைப்பில் அமைந்த முதல் பாடலின் பொருளை விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் குயிலின் பாட்டு என்கின்ற இரண்டாம் பாடலையும் குயிலின் காதல் கதை என்ற மூன்றாம் பாடலின் பொருளையும் நாம் பார்ப்போம். அதற்கு முன் முதல் பாடலுடைய பொருளை மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு நாள் காலை நேரத்தில் செந்தமிழ் புதுவை திருநகரில் மேற்கே ஒரு மாஞ்சோலை. அந்த மாஞ்சோலை பாரதியாரின் நண்பர் கிருஷ்ணசாமி செட்டியாருக்கு சொந்தமானது. அந்த இடத்திற்கு பாரதியார் வருகின்றார். அவர் வந்த அந்த நாள் அந்த சோலைக்கு வேடர்கள் வராத விருந்து திருநாளாகும். அந்த சோலையை சுற்றி 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய வேடர்களுக்கு பறவைகளை பிடித்து செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனால் அன்று அந்த சோலைக்கு வேடர்கள் அந்த பறவைகளை பிடிப்பதற்கு வராத ஒரு நாளாக இருக்கின்ற அந்த விருந்து திருநாளிலே பாரதியார் அந்த சோலைக்கு வருகின்றார். அந்த சோலைக்கு வந்த அந்த நாளில் பெண் குயில் ஒன்று ஒரு மாமரத்தின் வான்கிளையில் வீட்டிருந்து மிக அழகாக இனிய குரலில் பாடுகின்றது. அந்த பாட்டை அச்சோலையில் இருந்த ஆண் குயில்களெல்லாம் கேட்கின்றன. அவற்றின் மேனிகள் உடல்கள் சிலிர்ப்படைந்து ஆற்றல் அழிவு பெற்று உள்ளத்தில் காதல் அனல் பெருகுகின்றது. அந்த இன்னிசையை சோலை பறவைகளெல்லாம் தத்தம் காலை கடன்களையும் மறந்து பரவசமாய் கேட்டு அனுபவித்து கொண்டிருக்கின்றன. அந்த பெண் குயில் பாடும் இன்னிசை, அந்த இனிய இசையானது காற்றில் கலந்து பரவுதல் போலும், மின்னல் சுவை மெலியதாய் மிக இனியதாய் பரவுதல் போலும், வானத்து மோகினியால் குயில் உருவம் கொண்டு ஏற்றம் பெற்று விளங்குதல் போலும் எங்கும் பரவுகின்றது. அப்போது அங்கிருந்த கவிஞரும் முன்னிக் கவிதை வெறி மூண்டே நனவழிய பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டைக் கனவின் நிகழ்ச்சியிலே காவினிடத்தே கண்ட கன்னிக்குயிலின் இசைப்பாட்டினிலே பரவசப்பட்டு விடுகின்றார் பாரதியார். காதல் கலியிலே ஆழ்ந்து விடுகின்றார். இந்நிலையில் பாரதியார் பேசுகின்றார். மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோ, இனி குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி கலியுடனே வாழோமோ, நாத கனலிலே நம்முயிரை போக்கோமோ என்று கன்னிக்குயிலை இசை இவர் செவியில் விழுந்தோறும் கவிஞரின் காதல் வெறி ஏறிக்கொண்டே போகின்றது. அதற்கேற்ப கவிதை வெறியும் மூண்டெழுகின்றது. அன்று அவர் கேட்ட அந்த சிறிய குயிலின் இன்னிசையை தேவர்களும் கேட்டிருக்க மாட்டார்கள். அன்று நான் கேட்டதை அமரர்தான் கேட்பாரோ என்று கவிஞர் கூறுவதாக அந்த முதல் பாடல், குயில் என்கின்ற அந்த முதல் பாடல் முடிவுற்றது. இரண்டாம் பாடலான குயில் பாட்டில் என்ன பாடுகின்றது? அந்த குயில் எப்படி பாடுகின்றது? குக்கு 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 என்று பாடுகின்றது. இவ்விசையை செவிமடுக்கும் கவிஞருக்கு குயில் பாட்டின் தொக்க பொருள் என்னவென்று கேட்டால், காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் சாதல் சாதல், அருளே நல்லொளியே ஒளிபோமாயின் இருளே இருளே இருளே. இங்கே பார்த்தோன்னா 9 சுரங்களில் 9 தலைப்புகளில் இந்த குயில் பாடுவதாக கூறுகின்றார். ஒவ்வொன்றிலும் முரண், ஒவ்வொன்றுக்கும் எதிரெதிர் பதமாக சொற்களை போட்டு அதனுடைய இன்பத்தை அதிகப்படுத்துகின்றார். அருளே யா நல்லொளியே ஒளி போமாயின் இருளே இருளே இருளே. ஒளி போய்விட்டால் இருள், ஒளிக்கு எதிர்ப்பதம் இருள். அதை
அருளே யா நல்லொளியே ஒளிபோமாயின் இருளே அருளே யா நல்லொளியே ஒளிபோமாயின் இருளே இருளே இருளே. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணில் துன்பம் துன்பம் துன்பம். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். பாருங்க, ரெண்டாவது சுரமாக சொல்கின்ற அந்த வரிகளில் இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணில் துன்பம் துன்பம். இன்பம் எல்லை கடந்து விட்டால் துன்பத்தில் முடியும் என்று இன்பத்திற்கு எதிர்ப்புறமாக துன்பத்தை காட்டியிருக்கின்றார் கவிஞர் பாரதியார். அடுத்து மூன்றாவது சுரமாக பாடுகின்ற பாடலில் நாதம் 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 நாதத்தே ஓர் நலிவுண்டாயின் சேதம் சேதம் சேதம். நாதத்திற்கு ஒரு நலிவு உண்டாகிவிட்டால் சேதம் 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 என்று பாடுகின்றார். தாளம் 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 தாளத்திற்கோர் தடை உண்டாயின் கூலம் கூலம் கூலம். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். தாளத்திற்கு ஒரு தடை உண்டாகிவிட்டால் கூலமாகி விடுவதாக பாடுகின்றார். பண்ணே 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 பண்ணிற்கே ஓர் பழுது உண்டாயின் மண்ணே மண்ணே மண்ணே. பண் என்றால் பாடல், பாடல் 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 என்று சொல்லிவிட்டு பாடலுக்கு ஒரு பழுது உண்டாகிவிட்டால் மண், அது எதற்கும் பயனில்லாமல் போய்விடும் என்பதைப் போல முரணாக பாடுகின்ற குயில் பாடுகின்றது. புகழே 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 புகழுக்கே ஓர் புரை உண்டாயின் இகழே இகழே இகழே. பார்க்குறோம், புகழ் புகழ் ரொம்ப புகழ்கிறோம். ஒருத்தரை ரொம்ப புகழ்ந்து நம்ம இலக்கணத்தில் கூட படிச்சிருப்போம். வஞ்ச புகழ்ச்சி அணி, புகழ்வது போல் இகழ்தல் இகழ்வது போல் புகழ்தல். ஆனால் இங்கே அதிகமாக புகழ்ந்து அந்த புகழுக்கே ஒரு புரை உண்டாகிவிட்டால் இகழ் கிடைத்துவிடும் என்பதாக அந்த கவிதை குயில் பாடுவதாக கவிஞர் பாடியிருக்கிறார். உறுதி 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 உறுதிக்கே ஓர் உடை உண்டாயின் இறுதி இறுதி இறுதி. கூடல் 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 கூடி பின்னே குமரன் போயின் வாடல் வாடல் வாடல். பார்த்திங்கன்னா அகத்துறையில் பாடும்போது கூடல் ஊடலுக்கு அப்புறம் கூடல். ஆனால் இங்கே கூடல் 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 கூடி பின்னே குமரன் போயின் வாடல் வாடல் வாடல். கூடிய பிறகு தன்னுடைய காதலன் போய்விட்டால் அங்கு அவங்களுடைய மனம் வாடும் என்பதாக வாடல் வாடல் என்பதாக பாடியிருக்கிறார். குழலே 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 குழலில் கீரல் கூடுங்காலை விழலே 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 என்று பாடுகின்றார். குழல் விழல் என்று முரணாக பாடியிருக்கிறார். காதல் 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 போயின் சாதல் 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 என்பதாக இந்த வரிகளை முடித்திருக்கிறார். குயில் இவ்வளவு அருமையாக பாடி தன்னுடைய நிலையை குறிப்பிடுகின்றது. அடுத்து வரும் பாடல் குயிலின் காதல் கதை. குயிலுடைய காதல் கதையை பார்ப்போம். மோகனப்பாட்டு முடிவு பெற பாரெங்கும் ஏக மௌனம் இயன்றது காண். மற்றதிலோர் இன்ப வெறியும் துயரும் இணைந்ததனால் பின்பு நான் பார்க்க பெடைக்குயில் ஒன்றல்லால் மற்றை பறவை மறைந்தெங்கோ போக இவ் ஒற்றை குயில் சோகமுற்று தலைகுனிந்து வாடுவது கண்டேன். மரத்தருகே போய் நின்று பேடே திரவியமே பேரின்ப பாட்டுடையாய் ஏழுலகம் இன்பத்தி ஏற்றும் திறனுடையாய் பிழை உனக்கு எய்தியதென் பேசாய் என கேட்ட. குயிலுடைய காதல் கதையை பற்றி சொல்லும்போது குயிலின் மோகனப்பாட்டு முடிவு பெற்றது. முன்னாடி அந்த 9 சுரங்களில் காதல் 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 போயின் சாதல் 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 என்கின்ற அந்த தலைப்பில் அமைந்த அந்த 9 சுரங்களில் அமைந்த அந்த பாடல் மோகனப்பாட்டு, குயிலின் மோகனப்பாட்டு முடிவு பெற்றவுடன் எங்கும் பாரெங்கும் ஏக மௌனம் இயன்றது காண். அங்கு அந்த இடம் முழுவதும் அந்த இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உலகமெங்கும் ஏக மௌனம் இயன்றது காண், எங்கும் அமைதி நிலவுகின்றது. மற்றதிலோர் இன்ப வெறியும் துயரும் இணைந்ததால் பின்பு நான் பார்க்க பெடை குயில் ஒன்றல்லால் மற்ற பறவை மறந்தெங்கு போக. அந்த சோலையில் பல இடங்களில் சூழ்ந்திருந்த பறவைகள் எல்லாம் எங்கெங்கோ பறந்து சென்று மறைந்து விடுகின்றன. பாட்டை கேட்ட கவிஞனின் மனதில் இன்பமும் துன்பமும் துயரமும் இணைந்து விடுகின்றது. இந்நிலையில் ஒரு மரக்கிளையில் பெட்டை குயில் ஒன்று தனிமையில் சோகமுற்று வாடுவதை காண்கின்றார் கவிஞர். அந்த
சோகத்தோடு ஒரு பெண் குயில் அந்த மாமரக் கிளையில் அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற அந்த கவிஞர் உடனே அந்த மரத்தடிக்கு, அந்த பறவை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிளையின் மரத்தடிக்கு சென்று பேடே திரவியமே பேரின்ப பாட்டுடையாய் ஏழுலகம் இன்பத்தி ஏற்றும் திறனுடையாய் பிழை உனக்கெய்தியதென் பேசாய் எனக் கேட்கின்றார். பேடே பெண்ணே, திரவியமே தேடி கிடைக்காத திரவியமே, பொருளே, பேரின்ப பாட்டுடையாய் மிக அருமையாக பாடலை பாடுகின்ற இன்னிசையை பாடுகின்ற குயிலே, ஏழுலகம் இன்பத்தி ஏற்றும் திறனுடையாய், ஏழுலகத்தில் இருப்பவர்களுக்கும் இன்பத்தை தருகின்ற அந்த இசையின் இன்பத்தை தருகின்ற திறனை உடைய குயிலே, பிழை உனக்கு எய்தியது என், உனக்கு என்ன தவறு நிகழ்ந்து விட்டது, உனக்கு என்ன குறை என்று கேட்கின்றார். பேசு என கேட்கின்றார். அந்த மாயக்குயில் பார்த்தீங்கன்னா, மாயக்குயில் இதுதான் மானுடவர் பேச்சிலோர் மாயச்சொல் கூற மனம் தீயுற நின்றேன். அந்த குயில் என்ன செய்கின்றது? அடுத்தது, மாயக்குயிலும் மானுடவர் மனிதர்களுடைய பேச்சிலோர் மாயச்சொல் கூறுகிறது. நாம் மனிதர்கள் பேசுகின்ற பேச்சை போல் அந்த குயில் பேசுகின்றது. அதை கேட்ட அந்த குயில் மனிதர்கள் பேசுவதைப் போல பேசுகின்றது. என்ன பேசுகின்றது? காதலை வேண்டி கரைகின்றேன், இல்லையெனில் சாதலை வேண்டி தவிக்கின்றேன் என்றது வாள் என்று கூறுகின்றது என்று மறுமொழி அந்த குயில் தந்தது. கவிஞரும் அது காதலை வானத்து புல்லெல்லாம் மையலுற பாடுகின்றாய், ஞானத்து புட்களிலும் நன்கு சிறந்துள்ளாய், காதலர் நீ எய்துகிலா காரணம்தான் யாதென்றேன், வேதனையும் நானும் மிகுந்த குரலிலே காணக்குயில் கதை சொல்லலாயிற்று, மானக்குலைவும் வருத்தமும் நான் பார்க்காமல். அப்பொழுது அந்த கவிஞர் அந்த குயிலுக்கு காதலை அடையாத காரணம் என்னவென்று திரும்பவும் கேட்கின்றார் அந்த குயிலிடம். வேதனையும் நாணமும் மிகுந்த குரலிலே காணக்குயில் கதையை கூறுகின்றது. உண்மை முழுவதும் உரைத்திடுவேன் மேற்குலத்தீர் பெண்மைக்கிறங்கி பிழைப்பொருத்தல் கேட்கின்றேன், அறிவும் வடிவும் குறுகி அவனியிலே சிறியதொரு புல்லாய் சிறியேன் பிறந்திடினும், தேவர் கருணையினாலோ தெய்வ சினத்தாலோ யாவர் மொழியும் எளிதுணரும் பேறு பெற்றேன், மானுடவர் நெஞ்ச வழக்கெல்லாம் தேர்ந்திட்டேன், காணப்பறவை கலகலவெனும் ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் ஓசைகளிலும் பல்வேறு விதமான ஓசைகளை அடுத்த வரிகளில் கவிஞர் அந்த காதலின் குயிலின் பாட்டாக குறிப்பிடுகின்றார். உண்மை முழுவதும் உரைத்திடுவேன் மேற்குலத்தீர் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த இந்த மனிதர்களை உயர்ந்த குலமாக அந்த பறவை பார்ப்பதாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். மேற்குலத்தீர் உண்மை முழுவதும் உரைத்திடுகின்றேன், என்னுடைய பெண்மை நிலைக்கிறங்கி பிழை பொறுத்தல் உங்களுடைய கடனாகும், ஏதோ என் முன்வினை பயனால் இந்த அவனியிலே, நான் செய்த முன்வினை பயன் காரணமாக இந்த அவனியிலே, இந்த பூமியிலே அறிவும் வடிவும் சிறிய பறவையாய் பிறந்துவிட்டேன் என்றாலும், தேவர் கருணையினாலோ அல்லது தெய்வத்தின் சினத்தினாலோ யாவர் மொழியும் எளிதுணரும் பேறு பெற்றேன். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் எல்லோருடைய அந்த பேசுகின்ற அந்த பேச்சையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நான் பெற்றிருக்கின்றேன், எளிதுணரும் பேறு பெற்றேன், மானுடர் நெஞ்சத்து வழக்கெல்லாம் தேரும் பேரும் எனக்கு கிட்டியது. மனிதர்கள் மனதில் நினைக்கக்கூடியதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பேரும் எனக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்லி, அடுத்து காணப்பறவை கலகலவென ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும் ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும் நீலப் பெருங்கடல்
எந்நேரமும் தானிசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையிலும் மானுடப் பெண்கள் வளமுறு காதலினால் ஊனுரகப் பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும் ஏற்றநீர் பாட்டின் இசையிலும் நெல்லிடிக்கும் கொற்றொடியார் குக்கூவெனக் கொஞ்சும் ஒலியினிலும் சுண்ணமிடிப்பார் தம் சுவைமிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிடும் பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் நாவும் மொழிய நடுக்கமுறும் வார்த்தைகளை பாவி மனம் தானிறுகி பற்றி நிற்பதென்னையோ நெஞ்சகத்தே தைக்க நெடுநோக்கு நோக்கிடுவீர் மஞ்சரே என்றன் மனமகிழ்ச்சி காணீரோ காதலை வேண்டி கரைகின்றேன் இல்லையெனில் சாதலை வேண்டி தவிக்கின்றேன் என்றதுவே. இது பார்த்தோன்னா இப்போ இசையை எப்படி சொல்லுது, நான் எங்கிருந்தெல்லாம் இசையை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்போது காணப்பறவை கலகலவென ஒலிக்கும் ஓசையிலும் காற்று மரங்களிடையே காட்டும் இசைகளிலும் ஆற்று நீரோசை அருவி ஒலிகளிலும் பார்த்தோன்னா இயற்கையில் எல்லாமே இசை இருக்கின்றது. காற்று மரங்களுக்கு இடையில் நெளிந்து செல்கின்ற அந்த இடங்களிலும் காணப்பறவை காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் கலகலவென ஒலிக்கும் அந்த ஓசையிலும் ஆற்று நீரோசையிலும் ஆறு பாய்ந்து ஓடும்போது பரவி செல்கின்ற அந்த ஓசையிலும் அருவி ஒலியினிலும் அருவி மேலிருந்து அருவி நீர் விழுகின்ற போது தொப் தொப் என்று விழுமலையா அந்த ஓசையிலும் முரசு கொட்டுவது போல் விழுகின்ற அருவி ஒலியினிலும் நீல பெருங்கடல் எந்நேரமும் தானிசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையிலும் கடற்கரை ஓரம்லாம் பார்ப்போம். கடற்கரை ஓரங்களில் அந்த அலைகள் கரைகளை அடைகின்ற அந்த ஓசையிலும் மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக காதலை பாடுவதால் ஊரிடும் தேன் வாரிலும் தேன் போன்ற அந்த இதழ்களிலிருந்து வெளிவருகின்ற அந்த வார்த்தையிலும் ஏற்ற நீர் பாட்டினிலும் ஏற்றம் இறைக்கின்றவர்கள் அந்த விவசாயத்திற்காக கிணற்றிலிருந்து நீரை ஏற்றம் இறைக்கும் போது பாடுகின்ற அந்த இசையினிலும் நெல்லிடிக்கும் கொற்றொடியார் குக்கூவென கொஞ்சம் ஒலியிலும் நெல்லை இடிக்கும்போது உலக்கையை போடுவாங்க இல்லையா, உரலில் உலக்க போட்டு நெல் குத்துவாங்க இல்லையா, அப்படி குத்தும்போது பாட்டு பாடினேன் இசை உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அந்த உழைக்கும் மக்கள் பாடல் பாடுவது இயல்பு. அப்படி அந்த நெல்லிடிக்கும் கொற்றொடியார் குக்கூவென கொஞ்சம் ஒலியினிலும் சுண்ணமிடிப்பார் தம் சுவை மிகுந்த பண்களிலும் சுண்ணாம்பு இடிப்பவர்கள் பாடுகின்ற அந்த பாடல்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிடும் பெண்கள் வளைக்கரம் ஒலிக்க கொட்டும் இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும் பெண்கள் வட்டமிட்டு கும்மி அடித்து பாடும்போது அவர்களுடைய வளையல் ஓசை மற்றும் பாடல் ஓசையிலிருந்து எழுகின்ற ஓசைகளிலும் வேயின் குழலோடு புல்லாங்குழலோடு வீணை முதலாகிய மனிதர்கள் வாயினாலும் கையினாலும் வாசிக்கும் பல கருவியினாலும் நாட்டிலும் காட்டிலும் நாளெல்லாம் மற்றொழிக்கும் பாட்டிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன். நான் இந்த பறவை குயில் போடுகிற அந்த இசைகளிலெல்லாம் நான் என்னுடைய நெஞ்சை பறிகொடுத்து விட்டேன். பறிகொடுத்தேன் பாவியேன் நாவும் மொழிய நடுக்கமுறும் வார்த்தைகளை பாவி மனம் தானிருக பற்றி நிற்பதென்னையோ நெஞ்சகத்தே தைக்க நெடுநோக்கு நோக்கிடுவீர் மஞ்சரே என்றன் மனநிகழ்ச்சி காணீரோ காதலை வேண்டி கரைகின்றேன் இல்லையெனில் சாதலை வேண்டி தவிக்கின்றேன் என்றதுவே. என் நெஞ்ச குமுறலை நன்கு அறிவீர், என் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர். என்ன செய்வது, காதலை வேண்டி கரைகின்றேன் இல்லையெனில் சாதலை வேண்டி தவிக்கின்றேன் என்கின்றது அந்த கானக்குயில். இங்கனம் குயிலின் காதல் கதையை கேட்க சின்ன குயிலதனை செப்பியவ போல்தினே என்னை புதியதோர் இன்பம் சுரம் கவர உள்ளத்திடையும் உயிரிடையும் ஆங்கு அந்த பிள்ளை குயிலினதோர் பேச்சின்றி வேறற்றேன். காதல் காதல் கிடைத்திலேல் சாதல் என சாற்றுமொரு பல்லவியன் உள்ளமாம் வீணைதனில் உள்ள வீடத்தனையும் வில்ல ஒலிப்பதலால்
வேறோர் ஒளியில்லை சித்தம் மயங்கி திகைப்பொடு தான் நின்றிடவும் அத்தருணத்தே பறவை அத்தனையும் தான் திரும்பி சோலை கிளையெல்லாம் தோன்றி ஒலித்தனவால். இப்படி சின்ன குயிலின் காதல் கதையை கேட்க கவிஞருக்கு இன்பவெறி மூண்டு எழுகின்றது. சின்ன குயில் எதனை செப்பியவ பொழுதினிலே என்னை புதியதோர் இன்பம் சுரங்கவர கவிஞருக்கு இன்பவெறி மூண்டு எழுகிறது. சின்ன குயிலின் மீது காதல் கொள்கிறார். உள்ளத்திடையும் உயிரிடையும் ஆங்கந்த பிள்ளை குயிலினதோர் பேச்சின்றி வேறற்றேன். அந்த கவிஞருக்கு அதை இந்த குயிலின் கதையை, அந்த காதல் கதையை கேட்டவுடன் அந்த கவிஞரின் உள்ளத்திலும் உயிரிலும் அந்த சின்ன பிள்ளையான அந்த குயிலுக்கு பேச்சின்றி, அந்த குயிலின் பேச்சின்றி வேறு எதுவும் இல்லாமல் சென்று விடுகிறது. அந்த பிள்ளை குயிலின் பேச்சு ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்படி காதலினிக்கினி காதல் இனி காதல் கிடைத்திலேல் சாதலோ சாதல் என்ற பல்லவி கவிஞரின் உள்ளமாம். வீணெதிரில் உள்ள வீடத்தனையும் பல்லவியின் உள்ளமாம். வீணெதனில் உள்ள வீடத்தனையும் வெள்ள ஒலிப்பதால் வேறோர் ஒளியில்லை சித்தம் மயங்கி திகைப்பொடு தான் நின்றிடவும் அத்தருணத்தே பறவை அத்தனையும் திரும்பி சோலை கிளையெல்லாம் தோன்றி ஒலித்தனவால். வீணெதனில் உள்ள வீடத்தனையும் வெள்ள ஒலிக்கின்றது. சித்தம் மயங்கி திகைத்து நிற்கின்றார் கவிஞர். இந்நிலையில் கானகத்தில் மறைந்து சென்ற இந்த குயில் தன்னுடைய காதல் கதையை கூறும்போது பறவைகள் அந்த சோலையில் மாஞ்சோலையில் இருந்த பறவைகள் எல்லாம் பறந்து சென்ற அந்த பறவைகள் எல்லாம் மீண்டும் அந்த சோலைக்கே திரும்பி வந்து கிளைகளில் வந்து சூழ்ந்து ஒலிக்க தொடங்குகின்றன. அப்படி ஒலிக்கும்போது சூழ்ந்து சோலை கிளையெல்லாம் தோன்றி ஒலித்தவனால் நீலக்குயிலும் நெடுதுயிர் தாங்கி துரைக்கும் காதல் வழிதான் கரடுமுரடாம் என்பர் சோதி திருவெளியீர் துன்பக் கடலிலே நல்லுறுதி கொண்டதோர் நாவாய்போல் வந்திட்டீர் அல்லலற நும்மோடு அளவலாய் நான் பெறும் இவ்வின்பத்தினுக்கும் இடையூறு மூண்டதுவே அன்போடு நீரிங்கே அடுத்த நான்கா நாளில் வந்தருளல் வேண்டும் மறவாதேன் மேற்குலத்தில் சிந்தை பறிகொண்டு செல்கின்றீர் வாரீரேல் ஆவிதறியேன் அறிந்திடுவீர் நான்கா நாள் பாவி இந்த 4 நாள் 10 யுகமாய் கழிப்பேன் சென்று வருவீர் என் சிந்தை கொண்டு போகின்றீர் சென்று வருவீர் என தேரா பெருந்துயரம் கொண்டு சிறுகுயிலும் கூறி மறைந்தது கான் என்று முடிக்கின்றார். நீலக்குயில் அப்படி அந்த பறவைகளெல்லாம் மீண்டும் வந்தவுடன் மீண்டும் அந்த நீலக்குயில் நெடுதுயர்ந்து மீண்டும் பேசத் தொடங்கியது. மேற்குலத்தீர் காதல் பாதை எவ்வளவு கரடுமுரடானது என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். நான் துன்பக்கடலில் தத்தளிக்கும் நேரத்தில் என்னை காப்பாற்ற வந்த நாவாய் போல் வந்து நிற்கின்றீர்கள். என்னுடைய அல்லல்கள் துன்பங்களையெல்லாம் அரும்படி என்னுடைய துன்பங்களெல்லாம் நீங்கும்படி உம்மோடு நாம் பேசி அளவலாவி நான் பெரும் இன்பத்திற்கும் இடையூறு உண்டாகிவிட்டதே. எங்கோ சென்று ஒளிந்த இந்த பறவைகளில் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்து விட்டனவே. அடுத்த 4ஆம் நாள் நீங்கள் இங்கு இந்த சோலைக்கு வந்தருளல் வேண்டும். இதனை நீங்கள் மறக்கக்கூடாது. சோதி திருவெளியீர் மேற்குலத்தீர் நீங்கள் மீண்டும் 4ஆம் நாள் திரும்பி வர வேண்டும். இப்போது என்னுடைய சிந்தையை பறித்து செல்கின்றீர்கள். நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் 4ஆம் நாள் மீண்டும் வரவில்லை என்று சொன்னால் சிந்தை பறிகொண்டு செல்கின்றீர் வாரீரேல். நீங்கள் 4ஆம் நாள் வரவில்லை என்று சொன்னால் ஆவிதறியேன். மீண்டும் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் நான் ஆவிதறியேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கூறுகின்றது. அதுக்கடுத்து பாவி இந்த 4 நாள் 10 யுகமாய் கழிப்பேன். இந்த 4 நாட்களையும் 10 யுகங்களாக கழிப்பேன். 10 யுகங்களாக கழிப்பேன். சென்று வருவீர்களாக என்னுடைய சிந்தையை கொண்டு போகின்றீர் சென்று வருவீர் என்று தேரா பெருந்துயரம் கொண்டு அந்த சிறு குயில் பாரதியாரிடம் கூறிவிட்டு மறைந்து சென்று விட்டதாக இந்த கவிதையை முடித்திருக்கிறார் பாரதியார். இவ்வாறு அந்த சிறுகுயில்
கவிஞருக்கு தேரா பெருந்துயரம் கொண்டு விடை கொடுத்து அனுப்பியது. குயில்பாட்டு ஓர் அருமையான காதல் காவியம். இதனை எவரும் மறுப்பதற்கில்லை. இக்காலத்தில் எழுதப்பெறும் காதல் பாட்டுக்கள் அகத்துறை மரபுகளை பின்பற்றாது தற்கால பண்புகளுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறியவர். குயில்பாட்டு இங்கனம் அமைந்த ஒரு காதல் பாட்டு என்றும் கருதுகின்றனர் அறிஞர்கள். இதனை தெளிவாக கூறாவிடினும் பாரதி பற்றிய மதிப்பீடுகளிலிருந்து இதனை அறிந்து கொள்ளலாம். இக்காலத்தில் எழும் காதல் இலக்கியங்களில் புதினங்கள் உட்பட காதல் பற்றிய திணைத்துறைகளில் பெயர்கள் இல்லாவிடினும் அடிப்படையில் பண்டைய நெறிமுறைகள் உயிரோட்டம் போல் அமைந்திருப்பதை காணலாம். பாரதியாரின் படைப்புகளில் மிக பெருமை வாய்ந்த குயில்பாட்டில் குயில் இரண்டு இடங்களில் காதலை வேண்டி கரைகின்றேன், இல்லையெனில் சாதலை வேண்டி தவிக்கின்றேன் என்று இயங்குவதை காண்கின்றோம். காதல் போயின் காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் குயில்பாட்டு உலக பேரிலக்கியங்களில் பேரிலக்கியங்களுடன் ஒன்றாக வைத்து எண்ணி போற்ற வேண்டிய ஓர் அற்புத படைப்பாகும். இத்துடன் நம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியாரின் குயில்பாட்டில் குயில் என்கின்ற தலைப்பில் அமைந்த முதல் பாட்டும் குயிலின் பாட்டு என்கின்ற இரண்டாம் தமிழ் தலைப்பில் அமைந்த பாடலும் குயிலின் காதல் கதை என்ற தலைப்பில் அமைந்த மூன்றாம் பாடலும் இனிதே முடிவுற்றது. நன்றி, வணக்கம்.